நீங்க நிறைய குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகள் தொழிலாளர்கள் சாதாரண குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடாது பார்த்தா அந்த குழந்தை வந்து சுருண்டு கிடக்குங்க. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால வடலூர் வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்னாரு. ஒரு பயிர் தண்ணி இல்லாம போனாலே அவர் மனசு தாங்க முடியாது. அந்த வள்ளலார் ஊர்ல ஒரு குழந்தை பட்டினி கிடக்கு. காலையில வந்து உட்காந்துருக்கு பள்ளிக்கூடத்துல சுருண்டு கிடக்குது. என்ன பாப்பா உடம்பு சரியில்லையா, என்ன மயக்கமா இருக்குன்ட்டா காலைல சாப்பிடல சார். ஏமா சாப்பிடலாம், சோறு இல்லை. அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, மண்ணு வேலை. அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, கூலி வேலை. புருஷ மாட்டாட்டு 2 பேரும் ரோட்ல மண்ணள்ளி போற வேலைக்கு போயிடுவாங்க. காலைல 5 மணிக்கே கிளம்பி போயிடுவாங்க. மேஸ்திரி ஒரு டீயும் பண்ணு வாங்கி கொடுப்பாரு. அதை சாப்பிட்டு அதுக்கு பொழுது நீங்க வேலை பார்க்கும். காலைல குழந்தைங்களுக்கு எவ்வளவு சோறாக்க முடியும்? அப்ப சாப்பாடு மதியம் ஸ்கூல்ல போடுவாங்க. அதான் சார் அந்த குழந்தை படிக்குமா, எப்படா சோறு போடுவாங்கன்னு பார்க்கமா. நம்ம காலையில சாப்பிட்டு போனாலே மத்தியானம் பசிக்கும் போது எப்படா சாப்பிடலாம் நமக்கு தோணுது. ஒரு குழந்தை எப்படி இருக்கான், துடிக்குது பாப்பா, அவ்வளவு பட்டினியா இருக்குது. இதே மாதிரி ஒரு அனுபவம் யாருக்கு, தலைவருக்கு வந்தது. தலைவர் பள்ளிக்கூடத்துக்கு போனா அதே மாதிரி அங்க ஒரு குழந்தை சுருண்டு கிடக்குது அரசு பள்ளிக்கூடத்துல. பாக்குறாரு, சாப்பிடல சாருங்கிறது. கண்ணீர் விட்டாரு தலைவர். அந்த குழந்தை பார்த்து சொன்ன அவருக்கு கண்ணீர் வந்துருச்சு.